தன்னுடைய மாதலை கண்டுபிடிக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரண்ட் வைத்தால் கௌரவமுட்டு கரண்ட் வைத்து விடுவார்கள். ஆகட்டும் சுவாமி, இந்த மலர்வனத்தில் வந்த மலர்களை பறிக்கலாம் என்று வந்தால் ஒரு செடியில் கூட பூ காணுமே சுவாமி. நம்ம பறிக்க வேண்டிய மலரை யாரோ பறித்திருக்கிறார்கள். யார்தான் பறித்தார்கள் என்று தெரியவில்லை சுவாமி. ஏறி உள்ள பூ பாத்தியா? அது என்ன பூ? வானாம்பூவா? வானாம்பூ அம்மனுக்கு செலுத்த கூடாது சுவாமி. அது ஏறிவே ஆகாது சுவாமி. ஓணம் தயவொன்னா பெருசாந்து சம்பிங்க மலர்லயும் சாமந்த மலர்லயும் வச்சு கட்டணும்னா மாலை பசுமை நிறமாக இருக்கும். அந்த மாலை அம்மனுக்கு செலுத்தினால் அம்மனுக்கு ஏறிவே ஆகும். ஓணாம்பூலாம் அம்மனுக்கு வைக்க கூடாது சுவாமி. தும்பப்பூ யாருக்கு உரிய தெரியுமா? முதல் கடவுளாக வணங்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு உரியது தும்பப்பூ. எருகும்பூ கூட விநாயக பெருமானுக்கு உரியது. அலரிப்பூ யாருக்கு உரியது தெரியுமா? அந்த முருக பெருமானுக்கு உரியது அலரிப்பூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, 2000 பாடிக்கு அரோகரா, ஆறுபடை அப்பனுக்கு அரோகரா, நொச்சலூர் குமாரண்ணனுக்கு அரோகரா, அரோகரா. சுவாமி பேசிக்கொண்டிருந்தான். ஏற போறதே தெரியாது. அடுத்த மலர்வனம் போகலாம். ஓரத்திலே ரெண்டு நிக்க அந்த காடப்புறா கலங்களே ஓரத்திலே ரெண்டு நிக்க அந்த சோடி பூரா சோறு தின்னு சுவாமி, எனக்கு முன்ன குரு இருந்தார். அவருக்கு தொண்டு வேலை செய்து கொண்டிருந்தேன். எங்க குருவானவர் அம்மன் ஆலயத்திலே அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யும் போது நான் மணி ஆட்டி என் கைய ஆடி போச்சு சுவாமி. நானும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல போன அப்ப கூட குணமாகல சுவாமி. என்ன செய்யறதுனே தெரியவில்லை. உனக்கு தெரியுமா சுவாமி? உனக்கு என்ன வைத்தியம் தெரியும்? யோசனை எனக்கு தெரியாத போச்சு சுவாமி. காலையில சாப்பிட்டு வரணுமா சாப்பிடாத வரணுமா சுவாமி? சாப்பிடாத வந்தாத்தான் எலும்புரி தைய ஒட்ட அரைச்சு நாட்டுக்கோழி முட்டை உடைச்சு ஊத்தி 500 பால்ல கலந்து கொடுத்தீங்கன்னா அதை நான் ஒரு வாரம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் என் கை சென்றாய். அப்ப கூட ஆதியின் கணக்கு என்ன சாமி ஒட்டந்தாயே
அப்படியா சுவாமி? நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓ போறதுக்கு வை சொல்றேன் சுவாமி. நிறைய பேரு தெரியாத என்னென்னவோ தற்கொலை பண்றாங்க. அவங்களாம் உங்ககிட்ட வரணும் சுவாமி. ஆமா சுவாமி. ஒட்டண்டா தோறு சாமி. ஒரு உருண்டை முட்டி தண்ணி குடிச்சாவே பட்டுன்னு மாற அடிக்கும் சுவாமி. சாமி போனால் போகட்டும். இந்த மலர்வனத்திலே மலர்களை பறிக்கலாம் என்று வந்தால் ஒரு செடியில கூட பூ காணுமே சுவாமி. நம்ம பறிக்க வேண்டிய மலரை யார் பறித்தார்கள் என்று தெரியவில்லையே. அம்மனுக்கு எந்த மலரை வச்சு பூஜை செய்வது சொல்லுங்கள். எல்லாரும் வீட்டுக்கு பின்னாடி பூ பாத்தியா? அது என்ன பூ சுவாமி? பூசணி பூ. யாருக்கு உரிய தெரியுமா? அந்த சூரிய பகவானுக்கு உரியது பூசணி பூ. மார்கழி மாதம் ஆனால் பெண்கள் அனைவரும் வாசல்ல சாணம் தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போட்டு கோலத்தின் மீது சாணி உருண்டமான பூசணி பூ வைத்து வைவிடுவார்கள். அந்த நேரத்தில் சூரிய பகவான் காட்சி அளிப்பார். அந்த பூசணி பூ சூரிய பகவானுக்கு உரியது. அம்மனுக்கு வைக்க கூடாது பூசணி பூ. வாழைப்பூனா பொரியல் செய்ய போறியா? வாழைப்பூலாம் வைக்க கூடாது சுவாமி. பப்புளி பூவா? பப்புளி பூ கூட ஏறவே ஆகாது சுவாமி. அந்த பூலாம் வைக்க கூடாது. அப்படி வாழைப்பூவை உளுத்து வடை செய்து அம்மனுக்கு வச்சு படைத்தால் அம்மனுக்கு ஏர்வியாகும். ஆமா சுவாமி. இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போறதே தெரியாது. அதோ பாத்தியா அடுத்த மலர்வனத்திலே சாமந்தி மலர் பூத்து குலுங்குகிறது. சாமந்தி மலரை பறிக்கலாம். வா வா. சீசாவிலே வட்டப்பொட்டி அது வச்சோதான் வைக்கலையோ. சீசாவிலே ஜிகனா பொட்டி அது சேர்ந்துச்சோதான் சேரலையோ. Take
ஓடிக்கொண்டு வந்தாச்சு. எப்போது மலரை பறிக்க வேண்டும்? பறிக்க வேண்டும். மலரை பறிக்கலாக்கா. ஐயோ பொம்பளை ஐயோ பொட்டே. ஐயோ ஐயோ பொட்டே. ஏன் நல்லா இருக்குது நல்லா இருக்குது என்ன சொல்றே? நீ சொல்றது டே பொட்டே. நல்லா இருக்குது டே பொட்டே. சிக்கோடா பால. ஏன் பெண்களே யார் நீங்கள் எத்தனாத்தை சேர்ந்தவர்கள் எதற்காக இந்த மலர் வளத்தில் இருக்க மலர்களெல்லாம் பறித்து ஆரமாக கொடுத்து எங்கே செல்வீர்கள்? ஐயா, நாங்கள் யார் தெரியுதா? இதே நாட்டை சேர்ந்தவர்கள். ஏய், ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள். அப்படியோ ஆடைய தினமும் மலர்களிடம் சென்று மலர்களை பறித்து ஆரமாக தடுத்து அதோ தெரிய அம்மனுடைய ஆலயத்தில் வளர்த்து சாமி. நீங்களும் அம்மன் ஆலயம் தான் வரீங்களா? பெண்களே, இந்த சின்ன சின்ன வயதில் தெய்வம் பற்றி அதிகமாக உள்ளது. உங்க உள்ளத்தை நான் பாராட்டுகின்றேன். பெண்களே, அம்மன் கோவிலோ வெகு தொலைவில் இருக்கிறது. ஒரு சத்தியத்தை காத்த உத்தமையுடைய கதையை சொல்றேன். கவனமாக கேட்டு வந்தால் அம்மன் ஆலயம் சென்று விடலாம். அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை. ஐயா என்னையா சொல்றீங்க? இந்த நாட்டில் இந்த மண்ணில் சத்தியத்தை காத்த உத்தமியா? அவள் யார்? அவள் எப்படி வாழ்ந்தாள்? அவள் நாடு என்ன? அவள் பெயர் என்ன? விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. நான் விளக்கமாக கதையை சொல்லி வருகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு வர வேண்டும். ஆகட்டும் ஐயா. இதே விஜயபுரி நாட்டில் தான் இருக்கின்றால் அந்த சத்தியத்தை காத்த உத்தமி. அவள் சீரோடு வாழ்ந்து வந்தாள். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆட்டி கொண்ட தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆட்டி கொண்ட தெய்வம். தன் நாடுடைய சிவனை போற்றியும் தாண்டவ மூர்த்தியின் தனிப்பெரும் திறமையினால் இந்த விஜயபுரி நாட்டிலே மரகதவள்ளி என்ற பெயரோடு நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி செய்கிறேன். ஆசைக்கு ஒரு மகன் இருக்கிறார்கள். இருவருமாக வெளிநாடு சென்றிருக்கிறார். பட்டம் முடித்துவிட்டு இன்று தாயகம் திரும்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு மகனாக வரக்கூடிய மாதனை காணவில்லை. என்னத்தப்பா வைக்கிறேன்? அது என்ன வணக்கத்தை கேட்டுதான் கேட்காத பண்ண நேற்று காலையில் இறங்கி வண்டி விட்டு ஓடி எதுக்கு வந்த? கண்ணு தெரிஞ்சா உனக்கு நான் யாரு? நீ யாரு? நீ தேஞ்சு போன குளிகாட்ட தேரையாட்ட நம்ம துண்டு வச்சுக்கிட்டு மகாராஜா சொன்னா உன்னை யார ஒத்துவாங்க?
பத்தி தப்பே கிடையாது. என்னப்பா, என் மகன் மகாராஜா ஆக முடியாது. மகாராஜன்னு சொன்னா என்ன ஒத்துவாங்களா? சரிப்பா, அப்புறம் சொல்லுப்பா. மகாராஜன்னு சொன்னா உன்னை யாரா ஒத்துவாங்க? இல்லையா? சுந்தரி மாதிரி உட்கார்ந்தா நல்லா இருக்குமா? பிச்சுன்னு இருக்கும். அந்த சுண்டலி விடாத இடத்துல விட்டுப்பார். அது என்ன வேலை செய்யுது மட்டும் பாரு. அது நல்லது செய்யாது. அங்கதான் நாசம் பண்ணிட்டு தான் வெளியே வரும். அது சுண்டலியில வேலை மாதிரி. அது மாதிரி நீ ஒரு நாசம் பண்ணிட்டு பாருங்க. வேலைக்காரன் நாய். வேலைக்காரன். எம்மா, இந்த நாயில நான் நக்கிற கூட உசாரு. எந்த நாயும் நக்காதுங்க. இடம் கொடுத்தா தான் நக்கும். எத்தனை நாள் இறங்குவாங்க? ஏச்சே வாய மூடுற அறிவு கட்டணும். இந்த வீட்டுக்காரர் உசாரா இருந்த அந்த வீட்டை பூட்டி வச்சிருந்தாங்கன்னா அந்த நாய் எந்த நாய் உள்ள போகாதங்க. எத்தனை நாளைக்கு கூட பூட்டி வச்சிட்டே அதுக்காக நான் வீட்டை திறந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட தர மாட்டேன். எதுக்கு? அப்பதான் மகாலட்சுமி காலேஜ் வைப்பாங்க. எங்கடா காலை எங்க மகாலட்சுமி? என்னம்மா? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வருவாள் மகாலட்சுமி. மகாலட்சுமி எப்ப வருவா எப்ப போவான்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அடடே. வர நேரத்துல வருவாங்க, அவங்க போற நேரத்துல போய்கிட்டே இருப்பாங்க. ஓஹோ. அது தெரிஞ்சுக்க முதல்ல. இல்ல உங்கள சொன்னாங்களான்னு கேக்குறேன். யாருக்கட யார் சொல் யாருக்கட யார் சொல் மொத்தல பூனை காசுல கிணு காசு தடி வாங்கிட்டேன்னு தெரியல. நானு. அது இஷ்டத்துக்கு பால் துட்டுங்கற தட்டி சாத்துமா. ஏய் இந்த மனுஷன கலையில கை வந்துறப்பா. நான் தான் உன்னை கலைய வைக்கணும். என்ன பாத்து அமக்கலமா வர? ஏம்மா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. மலைய தாண்டலாம்னு ஆசைமா. இந்த நேரம் உனக்கு ஆசை மலையை தாண்டணும். மலைய தாண்டனே. எந்த மலையை தாண்ட போறா? நம்ம ஒரு செஞ்சிக்கோட்டை மலைமா. செஞ்சிக்கோட்டை சரித்திர புகழ்பெற்ற மலை. வேற போற அந்த மலை ராஜா தேசி கொடி கட்டி பறந்த மலைமா. ஆமா. அதனால காலையில 6 மணிலாம் மலைய ஸ்டார்ட் பண்ணிட்டுமா. சாயங்காலம் 6 மணி ஆயோ மலை ஏற முடியுமா? ஓ பெரிய மலைமா. வேற மலை. சரி. 6 மணி ஆச்சா இல்லையாமா? அப்படியே மலை இருந்து போச்சு. மலை இருந்து போவாது. பொழுது போச்சுன்னு சொல்லு. அத ஏதோ ஒரு பூச்சி. என்னடா இது இருந்து போச்சு. தீ மலை இங்க இருந்தாக்கா காட்டுல இருக்கிற ஜீவராசிகள் நமக்கு ஆபத்து ஏற்படும். மிருகத்தால ஆபத்து ஏற்பட சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரு புள்ளைய மனே ஏற மாதிரி இறங்கிட்டோமா. சரி. பகல்ல ஏறினது ஒரு வழி, நைட்ல இறங்குறது ஒரு வழிமா. வழி தெரியாம ஏறிட்டு. ஆமா. நைட்ல இறங்க சொல்ல ஒரு கானகத்துல இறங்கிட்டோமா. காட்டு வழியா? காட்டு வழியா. சரி. அந்த காட்டு வழியில ஒரே ஒரு குடிசை. ஒண்டி குடிசை. ஒண்டி குடிசை. அந்த ஒண்டி குடிசையில ஒரே ஒரு பொண்ணு உம்மால கும்முனுங்கறா. யார் அம்மா? யார் அம்மா? யார் அம்மா கும்முனுங்க? அவ அம்மா நம்ம உன்ன போய் அடிச்சல நீ என்ன சொல்ற மாட்டே என்ன சொல்ற மாதிரி இருக்கு அம்மா. போய் சொல்லுடா ஏமா. நீ சொல்றது என்ன சொல்ற? என்ன சொல்ற மாதிரி இருக்குது மூதி. அவள சொன்னமா. அந்த பொண்ணை பார்த்து சொன்னேன்னு சொல்லு. சூப்பரா இருக்கறா. சூப்பர் ஃபிகர் மாவோ வேற லெவல் மாவோ. அப்பா பேச கூடாது. என்னமா? சொல்லு. ஏமா நேரா போனே. ஏமா அம்மா தாய் குலமே நீங்க நைட் உன்னாண்ட தங்கிடுமா நான் கேட்டேன். யாரு? அந்த பொண்ணால கேட்டமா. கை எங்க காட்ற? ஐயோ உன்னாண்ட தங்க நான் தான் டெய்லி உன்னாண்ட தங்கிறேன். நான் ஏன் திருப்பி தங்கற. என் கால் நடிக்கலே. யோ நல்லா அடிக்கணும். வேணாமா. ஏமா கேட்ட உடனே தங்கிக்கின்றா. சரி. எனக்கு ஒரு மனுஷன் எங்க இருந்து வந்துட்டேன். சரி ஒரு இரவு தங்கிட்டு போறது தவறில்ல. வானகத்துல தங்கிட்டு போறது உனக்கு ஒரு உதவி பண்ணாங்க. என் மனுஷன் சந்தேகமா வச்சு. என்ன சந்தேகம்? என்னது ஊரு பேரே தெரியாதுங்கற நம்ப கேட்ட உடனே தங்கிக்கின்றாளே. ஆமா. நம்மளுக்கு முன்னே எதுக்கு தங்கிருப்பாங்க? எங்க தங்கிற? இங்கதாமா. அட அறிவு கட்டவனே. ஓ ஒருத்தரை பத்தி தப்பா முடிவெடுக்க கூடாது. இவன் நல்லவனா இங்க பாரு. இவன் நல்லவனா கெட்டவனான்றது நீ முடிவு பண்ண கூடாது. அவன் நல்லவனா இருக்க மாட்டான். ஏன் சொல்ற? அந்த ஒண்ணே கூட பொம்பளுக்கு இது கம்முனதுனா அவன் நல்ல. என்னடா பேசிக்கிற? சட்டாப்பி மௌத் அம்மால போட்டு நவுத்துறேன்னா நீ வா அவனே நீ கூட நவுத்துறேன்னு வர. சைடு என்ன வந்து சைடுங்க சை. ஏய் இவன் நல்லவனா கெட்டவனான்றது நீ முடிவு பண்ண கூடாது. ஆமா. அவனாண்ட பழகன உனக்கு தான் தெரியும். இவன் நல்லவனா இல்ல கெட்டவனான்றது. அது நீ நல்லவனா கெட்டவனாடா? ஏய் நல்லவனா வாயாத உலகத்துல. நம்ம 4 பேர் மதிக்க மாட்டான். ஆமா. கெட்டவனா ரேய். வரறா. எத்தவனே ஓத்த. சரி மாமா. ஒருத்தரை பத்தி தப்பா முடிவெடுக்க கூடாது. ஆமா. நேரா நான் போனா வீட்டுல போணுமா? சொல்லு. நீங்க போல மால சைலன்ட். அடி என் கோயில் மஞ்ச கல்ல கம்பெனி நீ என்ன பேசிட்டு நான் பேசுறதுல நீ ஒண்ணு கத்துறதுல என் ஜகல் மஞ்ச வரவங்க பேசாத நான் கொண்டாடி வரேன். ஏமா சொல்லு. நீங்க போல மலையாள கத்துறதுல மலையாள கத்துறதுல பசி வாங்க பசி. நான் என்ன பண்ணேன்? அந்த அம்மா கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்? ஏமா சாப்பிட்டதுக்கு என்ன நான் குடுமான்னு கேட்டேன். ஏதோ அவங்க கிட்ட இருந்து குட்டாங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி. சாப்பிட்டோன ஒரு பழமொழி சொல்லுங்கம்மா.
எப்படி உண்டா மழக்கம் கொண்டனுக்கு உண்டு அது மாதிரி எனக்கு தூக்கம் வந்துச்சுமா ம். வேற தரையில படுக்க முடியுமா முடியாதே. ஏன் ரேஞ்சினா ஆ. ஏன் கெப்பாசிட்டினா ஏன் சொசைட்டினா நீதான் சொல்லமா உன் ரேஞ்சினா உன் கெப்பாசிட்டி நீயே சொல்றா நீதான் சொல்ல கோலூர்ல இருந்து கண்ணமங்கலம் போற வழியில பெரிய ஐயம்பாளத்தை புளியாமத்தல்ல என்ன வேலை செஞ்சிருந்த எல்லாம் தான் வித்துனா அதான் சொல்றேன். ஊரு என் தாலி அத்துக்கு இருப்ப நானும் வந்துக்கிறேன் எல்லீர் வித்த யூடியூப் வேற வாங்குறாங்க இருக்கட்டும் பரவாயில்ல தப்பு இல்ல சொல்லட்டும் இவ்வளவு நாளா எல்லாம் வித்துந்த எனக்கு ஆமா இந்த துறைக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது என்ன ஒரு 4 மாசம் ஆகும் 4 மாசம் ஆகுது ஆமா 4 மாசமா எல்லாம் வித்துந்த எப்படி வித்துந்த ஏன் கெல்லி தூச்சு அதாவது பையில வந்து கார் போகும் ரோட்ல ஆமா ம். அந்த காரை ஸ்டாப்னு சொல்வேன் கை போடுவேன் ஆமா ம். காரும் ஸ்டாப் ஆகும் ம். அவோஜி ம். எல்எல்பியோஜி வாங்கோ. வாங்கோ சாப்பிடுங்கோ. அவோஜி ம். ஏ கெல்லி தீசிருப்பே ம். அவோஜி எல்எல்பியோஜி யூ ஜாவாஜி கார் டச்சிங் ஜி கார் தச்சி எப்பற வியாபாரம் வியாபாரம் அப்பதான் ஓஹோன்னு ஓடும் எப்படி இந்த கார்ல 4 பேர் இருப்பான் ஆ. அந்த கார்ல 4 பேர் இருப்பான் ஆ. 4 நாளும் எட்டு. எட்டே எல்லிட்டு வியாபாரம் ஆகும் ஆ. காரன் டச் ஆகணும் பார் அந்த இடம் 50 பேர் நிப்பான் அப்ப வியாபாரம் ஓ எப்படி வியாபாரம் அட பாவி என்னமா அடுத்தவன் காரு டச்சிங் ஆச்சுன்னா அவன் உயிருக்கு தான் போராடிட்டு இருப்பான் ஆனா நீ அவனை பத்தி வருத்தப்படாம உன் வியாபாரத்தை பத்தி போ வியாபாரம் எனக்கு நன்னா போகும் சரி வாயை மூடு அம்மா. மூதேவி சொல்றா எம்மா ஆ. பாயதால போட்டா ஆ. வெறும் பாயில போட முடியுமா முடியாது. என் ரேஞ்ச் என்ன கெப்பாசிட்டி இப்பதான் சொன்னேன் சொல்லிட்டேன் தலகாணி எடுத்தாந்து போறேன்னு கொடுத்தாங்களா எம்மா இப்ப போய் தலகாணி தர்றான் ஆ. எத்தனை தலகாணி எத்தனை? 3 தலகாணி தரமா மூணு தலைகாணி இருக்கு. என்னடா இது இருக்கத்து 2 பேரு இவ 3 தலகாணி தரேன் நான் கேட்டா ஆ. இல்லப்பா ஒரு நான் நினைச்சு கேட்டா உடனே இல்ல அது அப்படிதான்டா அப்படின்னா? நான் நினைச்சேன் ஆ. ஒரு தலகாணி அவளுக்கும் ஆ. இன்னொரு தலகாணி எனக்கும் ஒரு தலகாணி கால் மேல போட்டு படுப்பா சில பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு தூக்கத்துல தலைக்கும் வச்சுக்கோங்க காலுக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தா ஆ. அவ காலுக்கு போடல ஆ. சென்டா போட்டமா குறுக்காலியா குறுக்கால போட்டா குறுக்கால எதுக்கு போட்டா என்ன மனா ஆ. இல்ல அது அப்படிதான் நம்புறேன் அப்படின்னா? நான் நினைச்சேன் ஆ. இதான ஆங்கில கற்புக்கு பாதுகாப்புன்னு பெரிய மகா இவர் கருப்பு போன கிடைக்காதடா அப்போ மூதேவி எங்க ஆம்பளோட கற்பு பிஸ்கட் கற்பா சே வாயை மூடு கேக்குறேன் கற்புக்கு இலக்கணமானவங்களே பெண்கள் தான் ஆ. ஒரு பெண்ணினுடைய கற்பு போச்சுன்னா அந்த ஊர்ல பெண் தளர்ந்து நடக்க முடியாது குச்சிக்கு நடங்க இப்படியே போனா எங்கடா குச்சியில தான் நின்று போனோம் என்ன பண்ணுவா நீங்க ஏன் நீ சாவாடா எங்களையாடா சாவ சொல்றாடா குச்சினா போனன்றீங்க செத்து நீ சாவு வேணும்னா அப்ப எங்களோட சே வாயை மூடு என்னம்மா? கற்புக்கு இலக்கணமானவங்களே பெண்கள் தான் அந்த பெண்ணினுடைய கற்பு போச்சுன்னா இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது எனக்கு நம்ம உயிரோட வாழணும் அந்த பெண்ணு உயிரை கூட விட்டுடுவா தப்பில்லை செத்துனா சொல்றேன் போறோம் ஆமா. இப்போ கற்பனை நினைச்சிருந்தா உங்களுலாம் ஆண்களுடைய கற்பு பிஸ்கட் கற்பா ஆமா. பாக்குற இன்னைக்கு நான் கேளு உன்னை ஜெயிப்பேன் கேளு யாருன்னா கேளு மொத்தமே பொம்பளை மூஞ்சி தான் நேத்து ஆம்பளை மூஞ்சி மின்னு நாளைக்கு அதான் நேத்து கேள்றா நீ கேள்றா தலைவா நம்மளுடைய ஆண்களுடைய வர்க்கம் தான் உழுதுனா ஜோரா ஒரு ஓப்பனுக்கு பார்க்கலாம் சத்தமா வாச்சைங்க நம்மள்ட்ட இன்னைக்கு நான் தான் ஜெயிக்க போறேன் நீயா நான் தான் அதான் நடக்காது ஏமா கற்புக்கு இலக்கணமானவங்களே பெண்கள் தான் அம்மா தாய்மார்களே கற்புக்கு நாம தான் உயர்ந்தவனா ஜோர கை தட்டுங்க சைலன்ட் 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 என்னடா ஆ தப்பாங்க பாய் யார் நானா மாமா சரியா இதோ போட்டு வச்சிதே முன்னாடி போட்டு வச்சிதே நீ யாரு ஆ ரைட் பொம்பளை சார் பக்கத்துல உட்காராதடா பொம்பளை சார் எங்க கேக்குறேன் கொஞ்சம் ஓட போடா எம்மனால தோச்சிக்கிறா அதான் எனக்கு ஆசை வச்சிக்கிட்டு ஆசை யார் இது அப்ப பாவாடை கட்டி வர அவனுக்கு ஒரு வார்த்தை கேட்காது ஏன் கூத்து கேட்கிற மாதிரி நீ அவனை கேட்கல ஐயோ மண்ணலப்பா சாமி ஏய் போய் அப்ப ஏய் சொல்லு கற்புக்கு இலக்கணமானவங்களே பெண்கள் தான் இப்ப தெரிஞ்சீங்க உங்க ஆம்பளுடைய கற்பு எப்படி இருந்தது பாத்தியா ஆமா எப்படி இருந்தது எப்படி இருந்தது சைலன்ட் சைலன்ட்
சைலண்ட். அதாவது ஒரு புளிய மரத்தை ஏலி எடுத்து 10 வாட்டி உலுக்கிட்டு 11 வாட்டி உலுக்குனா எப்படி இருக்கும்? அங்க தொத்திந்து ஒண்ணு விழும். அது மாதிரி வீதுமா. நீ சொன்ன மாதிரி கற்புல சிறந்தவங்க பெண்கள் தான். இப்படியாப்பட்ட சத்தியமான நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த சாவித்திரி, நலாயினி, நல்லதங்க, கண்ணகி, இப்படியாப்பட்ட பத்தினி பிறந்தா நம்ம தமிழ்நாடு. சரி, அந்த பெண்ணுடைய கற்புக்காக குறுக்கால ஒரு தலகாணி போட்டா நானும் படுத்தேன், அவளும் படுத்தா. சரி, எப்படா போயிது வெடிய 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 வெடின்னு பாத்துனே இருக்கேன். எதுக்குப்பா? டிவி போய் மலைய தாண்டுமே. ஏண்டா நேத்து தான் ஏற முடியாத மலை ஏறி வந்துட்டியா? அதுக்கு அப்புறம் ஏற போற? உட்டு சைலண்ட். உட்டு வேலைய புடிக்கிறவங்க ஆம்பளை. உங்கள மாதிரி போய் சொம்மா பக்காட்டி துட்டு வாங்கிங்க. அது மாதிரி கிடையாது. உட்டு வேலைய புடிக்கிறவங்க. ஆமா. நேத்து சொன்ன வேலையே செய்யல. என்ன சொல்லி அனுப்பிச்ச? பிரியாணி எத சொன்னேன்? டாக்டர் போறேன்னு சொன்னல. ஆமா. எத்ததியா? பிரியாணி இன்னொரு அடுத்த வருஷம் தரேன். அடுத்த வருஷம். அடுத்த வருஷம். பூஜா சிந்தா. அடுத்த வருஷம் தான் அதுக்கு அடுத்த வருஷம் சொல்றேன். எவன் இந்த நாளைக்கு இருப்பா, நாளைக்கு இல்லாத எவன் நிலையில. அட அறிவு கட்டவனே சொல்லு. ஏமா போயிது வந்துச்சு. எப்ப போயிது வெளிய பாத்துக்கறேன். போயிது வந்துச்சு. நீ ஒரு நைட் தங்கணுமே. இந்த பொண்ணுக்கு ஒரு நன்றி வார்த்தை சொல்ல மாட்டேங்கறதா? ஒரு வீட்ல இருந்துட்டு ஒரு வேளை உணவு எடுத்துட்டு அவங்க வீட்டை விட்டு நம்ம வெளிய போறோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி வார்த்தை சொல்லணும். அதுதான் நல்லது. அதனால என்ன பண்ண? அம்மா தாய் குலமே, நீங்க ஒரு நைட் உங்கள தங்க வச்சிருக்கு. ரொம்ப நன்றிமானே. சரி. ஏமா இப்போ நீ எங்க போறன்னு எனக்கு கேட்டா. கேட்டிருப்பாங்க. ஏமா நான் போய் மலைய தாண்ட போறேன்னு சொன்னேன். ஏமா சொல்றா. ஏமா ஏன் அழுவுற? என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா பாருமா. என்ன கேட்ட அந்த பொண்ணு? ஏடா கம்மியாட்டியே, ஏடா புள்ள மாதிரியே, ஏடா கம்மியாட்டியே, நீ ராத்திரி போட்டு வச்சிருக்க தலகாணி தாண்டல. போய்சி போட்டு வச்சிருக்க தலகாணி தாண்ட முடியாது. நீ போட்டு வச்சிருக்க தலகாணி தாண்டல. நீ எங்கடா மலைய தாண்ட போறன்னு கேக்குறேம்மா. இப்ப என்ன தெரிஞ்சுக்கிற? இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறா பூதேவி? ஏமா அவங்கடா பைபாஸ். அவங்கடா பைபாஸ். அவங்கடா கொட்டா பின்னாடி. இப்போ நீ தான் அந்த பொண்ணு. யாரு? நீ தான் அந்த ஊர்ல இருந்து வருவாங்க. நீ தான். நீ வர கொட்டாவுல அந்த பொண்ணு மேலே பாய போடுற. அந்த பொண்ணு மேலே 3 தலகாணி தரே. நீ ஒரு தலகாணி வச்சுக்கோ. எனக்கு ஒரு தலகாணி போடு. சென்டர் ஒரு தலகாணி போடு. நீ படு. நம்ம மரியா ஜாதி புடிச்சு நினைப்பா. நான் எதுமே பேசறேன். நான் கம்மன் தான்டா இருக்கறேன். இல்ல ஊருக்குள்ள படுப்பா. நீ படுக்குற. நானும் படுக்குறேன். மேல என்ன சொல்றே அத கேக்குறேன்ப்பா. ஐயா இல்லம்மா. நீ படுக்குற. நானும் படுக்குறேன். ஏமா அப்பயாவது தாண்டி வந்து உன்னை எதனா செய்றேன்னு பார்க்கலாமா? என்ன தானே நீ நானும் செய்வேன். அதுதானே வந்து செய்யுது. ஊதே நான் நல்லா செய்வேமா. நீ தானே எப்படி செய்வ? கடுகு சித்தானா காரம் பச்சு. நான் நல்லா செய்வேன். கடுகு சித்தானா காரம் பச்சுமா. சரி போடா போடு வேண்டாம். உங்க வீட்ல மொத்தக்குதா? தண்ணி சாலிதே. தண்ணி திட்டிட்டு வா. நாளைக்கு என்ன ஊர் போறோம்? நாளைக்கு என்ன ஊரு? கிருஷ்ணாவரம் பக்கத்துல மேல் நெம்மேலி. அந்த ஊருக்கு போறோம். ஏன் செலவுல ஒரு பாய் 3 தலகாணி வாங்கி கொடுக்குறேன். ஒரு ரூம் போட ஏற்பாடு பண்றேன். அந்த ரூம்ல பாயை போட்டு தலகாணி போட்டு விடுறேன். ஒரு காலை ஒரு தலகாணி போடுறேன். தலகாணி தாண்டி உங்க பாப்பாவை நீ என்ன செய்யணும்னு தோணுதோ செய்டா. இந்த வேலைக்கு நம்ம வேலை என்ன? இந்த வேலைக்கு தான் டாபூர் வேலை. நீ அத்தான் செய்வே வேற என்ன வேலை? ஏமா ஒரு பாய் 200 பண்ண கூட ஒரு தலகாணி 100 பண்ண கூட 500 ரூபாய் செலவு பண்ணி நீ முந்தனே சேத்பட் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தாரே நம்ம கம்பெனி வாதே நீதான் பாத்தாரே ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தியா? நான் எதுக்கு உனக்கு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்கணும்? கம்பெனி வாதே நீதானே. நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்? 500 நோட் 4 நோட் வாங்குறேன். ஒரு நோட் சில்லற மத்த நீ மாசம் அவரு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறவங்க வாங்கி கொடு. ஐயோ நான் வாங்கி கொடுலாம் பாக்குறேன். இந்த ஊரு வேணுங்க முன்னாடி என் கனவுல வந்தா. ஏ பையா சொமாகரம் கட்டல வாங்கல. வாங்கி மாறு சுத்தி சாப்பிடலாம். சொமாகரம் சாமி சொல்லுது. நான் சொமாகரம். சாமி சொல்லுது நாங்க. நான் சொல்லிட்டே சொமாகரம் அப்புறம் என்ன? ஐயோ சாமி சொல்லுது. சரி வாங்கி மாறு சாப்பிடுது. ஒரு முக்கா பானி ஆகடான்னு சொல்லுது. நான் அதே மாதிரி முக்கா பானி ஆகணுமா? சரி முக்கா பானி ஆச்சு. நேத்து நைட் வந்து கனவு வந்தா அந்த முக்கா பானிக்கு பாதுகாப்பு ரெண்டு எலி குட்டிமா ஓடிக்கிறான். என்னம்மா அந்த எலி என்ன வேலை செய்யுதுன்னு பண்ணிட்ட? என்ன பண்ணா? அட அறிவு கட்டவனே. மொத்த தூளா ஆக்கி வைக்கும். அது நல்லதே செய்யாது எப்பவுமே எலி. என்ன சொல்ற? மூதே எலி. டேய் வாடா. கடுகு திருத்தால காரமாவாதுன்னு சொல்லிருக்கேன். சரி உன் கடுகுடைய தன்மை கார தன்மை எப்படி இருக்கு நான் என்ன பாக்குறேன். பண்ண போற? இப்ப பாய் வேணா தலகாணி வேணா நீ என்ன செய்யறன்னு பாக்க. அப்பா இவளுக்கு வெறி ஏத்திருக்குறா சாமியே. ஏம்மா நீங்க ரோடு ரோலறாட்டோ. நாங்க என்ன சைக்கிள் வாழ்த்தி போட்டேம்மா. நீ அம்மால வீந்து நான் செத்துட்டேனா இந்த கப்பல்ல வாங்கிக்கிற 9 லட்சம் நீ
பத்தி நீ வருத்தப்படாத. ஏம்மா? அந்த பணத்தை நான் கட்டிக்கிறேன். என்னம்மா அதை பத்தி கட்டுறீங்க? கவலைப்படாத. நீ கடுவு சிறுத்தாலும் எப்போ நீ காரம் போவாதுன்னு சொன்னியோ உன் காரம் எப்படி இருக்குது நான் பாக்குறேன். என்ன பண்ண போற? மாடா தெரியாம சொல்லிட்டுமா, நீங்க அதுக்கு மேல இருக்கிற என்ன வயசுல படுக்குது. என்ன பையன் நீ? வேலைக்காரன் நாயி ஓடணும், ஒடியாடணும், உக்காரணும். அது பேர் அந்த பையன் எடுத்தா வேலை பண்றேன். ஏய், மட்டும்தான் செய்றேன். என்ன செய்வேன்? ஓடுறானே ஓடுவேன், ஆ. ஓடியாடானே ஓடியாடுவேன், எறானே எடுப்பேன், குத்துறானே குத்துவேன். என்ன என்ன குத்துமா? யார கையை ஏய், வாயை மூடி. உன் கதையை கேட்க நான் வரல. சொல்லும்மா. என் கதைக்கு வா. சொல்லும்மா. வெளிநாடு சென்றுட்டு இரு பிள்ளைங்களை நம்மளை பார்க்க வராங்க. ஓஹோ. அதனால அவங்களை வழிகொண்டு எதிர்பார்க்கணும். ஆகட்டும். புறப்பட்டு வா.